வணக்கம் நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய சிறப்பு விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் குறைந்த விலை வீடு தொடர்பானது. இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் அண்மையில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய போது ரிசர்வ் வங்கி கடன் கொள்கையின் பலன்களை வங்கிகள் விரைவில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் எனவும் அதனால் வீட்டு கடன் வட்டி குறையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த கட்டமாக கட்டுமான நிறுவனங்களும் குடியிருப்புகளின் விலையை குறைக்க வேண்டும் என யோசனை தெரிவித்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் சார்பில் கருத்து வெளியாகியுள்ளது. இப்படி ஒரு நிலை தொடர்ந்தால் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை எப்படி எட்டுவது என்ற கேள்வி ஒருபுறம். மறுபுறம் வீடு அல்லது குடியிருப்புகளின் விலையை குறைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் ஆராய வேண்டியுள்ளது. நிலத்தின் விலை, முதலீட்டின் மீதான வட்டி போன்றவை தவிர விலை குறைப்புக்கான சாத்தியங்கள் வேறு எங்கெல்லாம் உள்ளன என்பதை ஆராய வேண்டியுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக தனது யோசனைகளையும் கருத்துகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள சென்னையின் பிரபல கட்டுமான நிறுவனம் ஒன்றின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு சிட்டி பாபு அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதத்தை தொடரலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ கட்டுமான விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் பொதுவாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபினான்ஷியல் ரீசன்ஸ், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், அதுக்கு அடுத்து டெக்னாலஜி ரீசன்ஸ். இந்த 3 விஷயத்தில் விலைகள் மாறுபடுதும் கூடும் குறையும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக சொல்லப்படுறது கட்டுமான பொருட்களோட விலை. இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை, அதாவது கட்டுமான பொருட்கள்னாலே செங்கல், சிமெண்ட், மணல் இப்படின்னு வருது. இதில் அண்மையில் ஆந்திராவில் இது மாதிரி வீடு கட்டுறதுக்கு கட்டுமான விஷயங்களுக்கு இலவசமாக மணல் தரப்படும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் கூட அண்மையில் தொடங்கினதாக செய்திகள் வந்துட்டு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பல நேரங்களில் இந்த மணல் தான் பெரிய சிக்கலை உண்டாக்கி கட்டுமான தொழிலையே ஸ்தம்பிக்க வச்ச நேரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்படியாக, அதாவது இலவசமாக கிடைக்காட்டி பரவாயில்ல, நியாயமான விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இரண்டு இந்த கேள்வி அருமையான கேள்வி. கேட்கும்போது எனக்கு 2 விஷயங்கள் மனசுக்கு வருது. ஏன் தமிழ்நாடுன்னு வந்த உடனே மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே ஃப்ரீ பீஸ் அப்படின்னு இருக்குங்கிறது எனக்கு புரியல. அதாவது நம்மளோட எதிர்பார்ப்புகளும் அப்படி தான் இருக்குது. இல்லை நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து ஆஃபர் பண்ணக்கூடியதும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ பீஸ், எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன் அது ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதும் புரியல. ஆந்திரா கவர்மெண்ட்லேயோ இல்லை தெலுங்கானா கவர்மெண்ட்லேயோ அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது, கண்டிப்பாக காரணம் இருக்குது. என்ன காரணம்னா அவங்க மொத்தமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். இன்றைக்கி தெலுங்கானா ஸ்டேட்டும் சரி, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டும் சரி, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ரோடு இருக்கிறத தவிர அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸோ, அவங்களுக்கு தேவையான அசம்பிளியோ, அவங்களுக்கு தேவையான மருத்துவமனைகளோ, அவங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்களோ தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டுக்கு இன்றைக்கி நிர்பந்தம் என்ன? அவங்களுக்கு முதலீட்டை கொண்டு வருவதற்கு, அந்நாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம், மணலுக்கு காஸ்ட் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாக கொடுக்கல. மணலுக்கு உள்ள கொள்முதல் காஸ்ட் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டு காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்டேட், இந்த ஸ்டேட் அதோட கம்பேர் பண்ணிட்டு அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நமக்கு இங்கே ஃப்ரீயாக கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது முதல்ல இல்லை. இதில் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்புன்னு கூட நான் சொல்ல வரல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி மாறி அடுத்தடுத்த அரசுகள் எல்லாமே ஏலம் விடுறோம், இந்த திட்டத்தை மாற்றுறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நிலையான சப்ளை இருக்கா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி ஒரே மாதிரியான ஒரு இப்போ இவ்வளோ விலை அப்படிங்கிற நிரந்தர விலை இருக்கான இல்லை. இந்த மாதம் ஒரு விலை, அடுத்த மாதம் விலை மாறுது, இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்குங்கிற நிலைமை இல்லாமல் இருந்தால் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இல்லை. அதாவது அது குத்தகை விடுவதும் சரி, இல்லை டெண்டர் கால் ஃபார் பண்ணி அதை ஓப்பன் போகிறதுலையோ அவ்வளவு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசமாக இது ஆப்ரேட் பண்ணதா கண்டிப்பாக சரித்திரமாக இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக விலை வாய்ப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காம்படிஷன் இருக்கும், டெண்டரில் போட்டி போடுவாங்க, யார் லீஸ்ட் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க.
கொள்முதல் அதாவது மண்ணல் எடுக்கக்கூடறதுக்கு வந்து நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இன்னும் நம்ம பழைய மெத்தட்லேயே வந்து மணலை வந்து எடுத்துகிட்டு இருக்கமே தவிர நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ வேகமாக மணல் எடுக்க முடியும், எவ்வளோ வேகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடாலஜியை மாற்றலாம். இந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து மணலோட விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் நமக்கு இது வரைக்கும் வரல. இப்போ தேர்தலை ஒட்டி இந்த அரசுகள் வந்து அரசுகிட்ட பல அறிவிப்புகள் வருது தேர்தல் அறிக்கையில். ஆனால் எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறதும் தேவையாக இருக்கும்போது அண்டை மாநிலத்தில் செஞ்சும் இது வந்து எந்த அரசியல் கட்சிகளோட கவனத்துக்கும் வராமல் போனது எப்படி அப்படின்னு தெரியல. அதில் ஏதாவது மாற்றம் பண்ணுறாங்களான்னு இன்னைக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து தெரியாத இதுவே இல்லை. இன்றைக்கி அதை பற்றி நிறைய பேசுகிறோம். எல்லா கட்சிகளும் அதை பற்றி அதுவே வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவில் சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக போயிடுச்சு. ஏன்னா மக்கள் வந்து அதில் வந்து கஷ்டப்படுறாங்க, மொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே வந்து அதை எடுத்து அதை வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலே சொல்கிறாங்க. இதுவும் அது மாதிரி மொத்த மக்களும் கண்டிப்பாக வந்து இதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து டெஃபினட்டாக பொலிட்டிஷியன்ஸும் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து ஈவன் தோ மனிதனுக்கு 3 முக்கியமான விஷயம்: உணவு, உடை, வீடு. இந்த வீட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தனி மனிதனோட ஒரு ஆசையாக இருக்கலாம், வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக வீடு வாங்கணுங்கிறதுலாம் இருக்குது. தவிர அதை வந்து உணவும் உடையும் கிடைக்கிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரீயாக அவைலபிலிட்டி இன்னும் அந்த டிமாண்ட் இருக்கே தவிர சப்ளை இன்னும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் கவர்மெண்ட்டுக்கும் வரல, ப்ரைவேட்டுக்கும் வரல, மக்களுக்கும் வரல. அந்த முக்கியத்துவம் வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாண்டோட விலைகள் எல்லாத்தையும் அதுக்கான முக்கிய காரணங்களை ஆய ஆரம்பிச்சிருவோம். ஏன் இந்த விலையேற்றத்துக்கு காரணம் நிலமாக இருக்கலாம். முக்கியமாக நிலம் ஏன் இந்த விலைக்கு விற்கப்படுகிறது? ரெண்டாவது வந்து முக்கிய மூலப்பொருட்கள், மணல் மட்டும் இல்லை, மணலில் இருக்கலாம், சிமெண்டாக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம். இதோட விலையேற்றங்கள் ஏன் இருக்குது? நீங்கள் சாண்டை மட்டும் பேசுகிறோம், சிமெண்ட்டை பற்றி பேசுனீங்கன்னா அதில் ஏன் காற்றல் இருக்குது அப்படிங்கிற பேச்சு வரலாம். ஸ்டீலை பற்றி பேசினா அதில் டாக்ஸேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஆராயும் போது கண்டிப்பாக வந்து விலையை வந்து கட்டுப்படுத்துக்குள்ளே கண்டிப்பாக வச்சுக்க முடியும். இதில் இப்போ நீங்கள் சாண்டை சொன்னீங்க. இப்போ இந்த ஆற்று மணல் தவிர நடுவில் வந்து சாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த செயற்கை மணல் பற்றியும் நிறைய பேசப்பட்டது. ஆனால் அது பேசப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த வேகம் இல்லாமல் நாளடைவில் அப்படியே மறைஞ்சு போச்சோ அப்படிங்கிற முக்கியமான காரணம். நல்ல அருமையான கேள்வி. அதாவது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த சாண்டோட காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபேக்ட்ரி, அதுக்கு வந்து தேவையான ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் பண்ணி அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதோட காஸ்ட் 20 ரூபான்னு வைங்களேன். 20 ரூபா வந்து ஃபிக்ஸ்டு, இல்லை 18 ரூபா இருக்கலாம், 19 ஆக முடியும், 20 ஆக முடியும், 21 ஆக முடியும். இதோட விலை ஏற்றங்கள் எப்படி இருக்குன்னா, மணலோட விலை எப்போ வந்து 20 ரூபாயிலிருந்து 60 ரூபா போகுதோ அப்போது வந்து சாண்டை நோக்கி மக்கள் போகிறாங்க, பில்டர்ஸ் போகிறாங்க வாங்குறதுக்கு. அது வந்து 60 ரூபா இருக்கும்போது இது 40 ரூபா கிடைச்சா கூட 20 ரூபா சேவிங்ஸ் அப்படிங்கிறதுனால சாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் மணலோட விலையும் சாண்டோட விலையும் கிட்டத்தட்ட 5 ரூபா 10 ரூபா தான் வித்தியாசம் இருக்குன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த ரிவர் சாண்ட் நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதோட ஃபிக்ஸட் காஸ்ட். இல்லை, நீங்கள் வந்து ஒரு பொறியாளரும் கூட, கட்டுனர் மட்டும் இல்லை, பொறியாளருன்ற வகையில் இந்த செயற்கை மணல் சொல்லக்கூடிய சாண்ட் எந்த வகையிலாவது தரம் தாழ்ந்ததோ இல்லை வலிமை குறைந்தது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அதை பயன்படுத்துறதுல பிரச்சனை எதுவும் இருக்குமா? பயன்படுத்துறதுல தப்பே இல்லை. காங்கிரீட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நமக்கு அந்த கிரேடு கிடைக்காததுக்கு முக்கிய ஒரே ஒரு கிரேடு மட்டும் கிடைக்கிறதில்ல. அதாவது பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய உள்பூச்சி வேலைக்கும் வெளிப்பூச்சி வேலைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரேடு மட்டும் இன்னும் வந்து சரியான முறையில் நமக்கு மேனுஃபேக்சரிங் கிடைக்கிறதில்ல. அந்த பர்டிகுலர் கிரேடும் வந்துருச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். இதோட யூஸே வந்து இன்னும் அதிகப்படியாக யூஸ் பண்ண முடியாததுனால அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடியாக வந்து சாண்டை வந்து நீங்கள் எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் பிளாஸ்டரிங்க்கு உள்ள கிரேடு இன்னைக்கு கிடைக்கிறதில்ல. அந்த கிடைக்காத கிரேடுக்கு இதை யூஸ் பண்ணால் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி செங்கலுக்கு மாற்றாகவும் ஹாலோ பிளாக் இல்லை சாலிட் பிளாக் அப்படிங்கிற மாதிரியானலாம் கல்கள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாற்று பொருளும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த பொருட்கள் செங்கலை விட வந்து விலை குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. கட்டுமானத்திலையும் வந்து வேகமாக செய்ய முடியும்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அதை நோக்கி மக்கள் நிறைய பயணப்பட்டதாக தெரியல.
அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது காரணமா, இல்லை மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, ஏன் அது பிரபலமாகல? இல்லை, இன்றைக்கு வந்து செங்கலுக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து சாலிட் பிளாக்ஸாக இருக்கட்டும், ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை லைட் வெயிட் பிளாக்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆல்டர்னேட் வந்துடுச்சு. இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த காலத்தில் நமக்கு பிரிக்ஸை தயாரிக்கக்கூடிய நல்ல கிளே நமக்கு கிடச்சிது. நல்ல கிளே இருந்தது. கிளேயை வந்து பேர்ன் பண்ணி பிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி குவாலிட்டி ஆஃப் பிளாக்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் கிளே வந்து அந்த அளவுக்கு நமக்கு சரியான கிளே கிடைக்கிறது இல்லை. அண்ட் வெயிட்டிங் பீரியட், அதை பேர்ன் பண்ணி அதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கு வந்து டைம் ஜாஸ்தியாகிறதுனால செங்கல் நாளடைவில் வந்து இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுலேருந்து வெளியே போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு வந்து சாலிட் பிளாக்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஹாலோ பிளாக்ஸ் முதல்ல வந்தது, சாலிட் பிளாக்ஸ் வந்தது, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்துச்சு. ஃப்ளை ஆஷ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தரத்தில் எந்த விதத்திலையும் குறைவானு சொல்ல முடியாது. ஸ்ட்ரென்த்து வந்து கண்டிப்பாக பிரிக்ஸை விட ஜாஸ்தி. பிரிக்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து யூனிஃபார்மாக இருக்க முடியாது. ஏன்னா ஹேண்ட்மேடாக இருக்கும், இல்லை ஃபேக்ட்ரி மேடாக இருந்தால் கூட ஒவ்வொரு அந்த வெப்பநிலை சூடு அதுக்கு தகுந்தவரை அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி நல்ல குவாலிட்டி பிளாக்ஸ் வாங்கினீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி உங்களுக்கு க்ரஷிங் ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மட்டும் இல்லை, சிமெண்ட்டோட உபயோகம் கம்மி. இது வந்து பிரிக்ஸ் வந்து உங்களுக்கு 9 inches by 3 inches தான் சைஸ் உங்களுக்கு. இது வந்து 16 inch, 8 inches, 4 inches நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. 6 inch, 6 inches பிளாக்ஸ் கிடைக்குது, 4 inchஸில் கிடைக்குது, 8 inchஸில் கிடைக்குது, லென்த் வந்து 16 inch 18 inchல கிடைக்குது. அதனால் வந்து சிமெண்ட்டோட அப்ளிகேஷன், அதாவது உங்கள் பெரிமீட்டர் அப்ளிகேஷனே வந்து கம்மி ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏரியா கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், அதில் நம்ம பழக்கப்பட்டதுனால அந்த மேசன்ஸ்லாம் வந்து நம்ம பிரிக்ஸ்லேயே பழகிறதுனால இதில் மாறுறதுக்கு, அதாவது அதை வந்து சின்னதாக சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி அந்த ஹேண்ட்லிங் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர இது வந்து கண்டிப்பாக வந்து அருமையான மெட்டீரியல்ஸ். சரிங்க சார். இப்போ அதுக்கு அடுத்தது இன்னும் கட்டுமான செலவு குறைக்கணும் அப்படின்னா, அந்த முக்கியமான செலவு கிட்டத்தட்ட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 20-25% வந்து அஸ்திவாரம் தான் ஆகுது. ஸோ அந்த அஸ்திவாரத்தில் பில்லர் போட்டு அதை ரைஸ் பண்ணி அப்புறம் ஒரு பெல்ட் பீம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் மேலேயும் ஃபர்தராக வந்து பில்லர் ரைஸ் பண்ணி பீம்ஸ் கனெக்ட் பண்ணி ஃப்ரேம்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டுறது தான் வந்து வலிமையாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலான வந்து ஃபவுண்டேஷன் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக கட்டுறது வந்து வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஒரு கருத்தும் பரப்பப்படுது. அது உண்மையா? அது சரியான கருத்து அல்ல. அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி வந்து கிரவுண்ட்+3 ஸ்ட்ரக்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கிரவுண்ட்+1 வீடு கட்டுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கட்டுவாங்க, கிரவுண்ட்+3 தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி காலத்து மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியானே வருது. அன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து 3 ஃப்ளோர் வரைக்கும் தைரியமாக போகலாம், ப்ரொவைடட் த சாயில் இஸ் குட். இந்த எந்த மாதிரியான சாயிலில் எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் போட்டு கட்டடம் கட்டுறது சரியாக இருக்கும், எது எக்கனாமிக்கலாகவும்? இது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க. சாயில் மெக்கானிக்ஸை பார்த்து சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, சாயிலில் வந்து கிளே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் ஃபவுண்டேஷனோட காஸ்ட் ஜாஸ்தியாகும். அதாவது இன்னும் டீப்பராக போகணும், இல்லை இன்னும் வைடராக போகணும். அது மாதிரி சாண்டி சாயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேரிங் கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கும், ஸ்லிப் ஆகாது. ஸோ வந்து அதில் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் காஸ்ட் கம்மியாகும். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது மெயினாக எங்கே நம்ம வீடு கட்ட போகிறோங்க அப்படிங்கிறத பொறுத்து லொக்கேஷன் டிசைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மேஜர் காஸ்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறம் டிசைன். நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருந்தாருன்னா அது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கரெக்டாக டிசைன் பண்ணால் அளவுக்கு அதிகமாக போட வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக பண்ணுறது வந்து அது ஒரு பழக்கமாக ஆகிடுது. தேவைக்கு கம்மியாக பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் தேவைக்கு அளவு அதிகமாக பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லைப்பா, இந்த விஷயத்தில் தான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு பொறியாளரை வந்து பணிக்கு அமர்த்தி நம்ம வந்து செஞ்சோம்னா பல விஷயங்களில் அவர் காஸ்ட்டை குறைச்சி கொடுப்பாரு. அவர் காஸ்ட் சேவ் பண்ணுற காஸ்ட்டை வந்து அவருக்கு சர்வீஸ் சார்ஜாக கொடுத்தாலே போதும். அதனால் எல்லாரும் வந்து ஒரு பொறியாளரை, அதாவது சிவில் இன்ஜினியரை வந்து பணிக்கு அமர்த்தி முழு நேரமாக இல்லாட்டி கூட பகுதி நேரமாக முக்கியமான தருணங்களில் அவர் வந்து பார்த்து கட்டுற மாதிரி வீடு கட்டுறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இப்போ பரப்பப்படுது. அது எந்த அளவு பரப்பப்படுதா இல்லை நீங்கள் இது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் இது ஒரு பொறியாளராக இருந்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நீங்கள் பொறியாளர் கட்டுனர் ரெண்டுமே, அதனால நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறவர் முறையில் மக்களுக்கு தகவலை பெற விரும்புகிறேன். 2 விதத்தை பார்ப்போம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட ஓகே, முதல் விஷயம் நம்ம கை வைத்தியம் பார்த்துக்கிறோம்.
அப்புறம் முடியலைங்கிறோம் டாக்டர்கிட்ட தைரியமாக போயிடுறோம். டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி கரெக்டாக மருந்து சாப்பிட்றோம். சரி, இன்னொரு ப்ரொஃபஷன் பார்ப்போம், அட்வொகேட்டே வச்சுக்குவோம். இது ஒரு கேஸ் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, நம்மளால் வாதாடுக்கு சட்டை பற்றி நுணுக்கும் தெரிஞ்சிருக்கணும், தெரியாது, அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்றோம் இல்லையா. ஆனால் வீடு கட்டணும்னு வரும்போது மட்டும் அப்படி பண்ணுறதில்ல. வழக்கமாக என்ன ஆகிடுது, லோக்கலில் ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிறது. அன்றைக்கு மேஸ்திரி இருந்தவங்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஸ்திரிங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அன்றைக்கி இருந்து காலம் தொட்டு 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 அவங்க வந்து பழக்கத்துலேயோ வழக்கத்துலேயோ அவங்களுக்கு அந்த சாயில் தெரியும், அவங்க என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேசன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேஸ்திரிஸ் வேர் இன் தி பிஸ்னஸ் அண்ட் ட்ரெடிஷன் ஃபார் செவரல் டிகேட்ஸ். அதாவது பல வருட காலமாக அந்த மேசனோட அப்பா யாருன்னு கேட்டால் மேசன், அவரோட தாத்தா யாருன்னு கேட்டால் பெரிய மேஸ்திரி, அவரோட அப்பா யாருன்னு கேட்டால் இன்னும் பெரிய மேஸ்திரி. இன்றைக்கு அந்த மாதிரி இந்த தொழிலில் கண்டினியூட்டியாக இருந்த மேஸ்திரிகளை பார்க்குறது கம்மியாகிடுது. இல்லை, அது தவிரவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் இப்போ இந்த காலம் பீம்ஸ் போட்டு ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த காலில் இல்லை. ஸோ அதனோட விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரியாது. அதே மாதிரி சிமெண்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு சுண்ணாம்பு அதெல்லாம் கரைச்சி அரைச்சி ஏதோ பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து சிமெண்ட் அப்படிங்கிறாங்க, அரை மணி நேரத்தில் செட் ஆகிடும்ன்ற. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய உலகம், வேகமாக வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி. அதிக வேகமாக வேணும், நாளைக்கே வேணும், எவ்வளோ சீக்கிரமாக வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு, அதாவது நடப்பே அப்படி தான் இருக்குது. ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய உலகத்தில் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த பழைய இதுவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. அந்த புதுவிதமான டெக்னாலஜி வரும்போது, புதுவிதமான டெக்னாலஜி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரோட துணையோடு இந்த வீடுகளையோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டும்போது முழு நேரம் பகுதி நேரம் இல்லை, முழு நேரம் இருக்கும்போது நல்ல சுத்தமான குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக வந்து காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். எதுக்கு தேவையில்லாதமோ அதுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு வேலையை ரெண்டு வாட்டி திருப்பி பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஒரு வேலையை கரெக்டாக பண்ணிட்டா சரியாக போச்சு, ரெண்டாவது வாட்டி பண்ணால் காஸ்ட் வேஸ்டட். அப்படிங்கும்போது ஒரு நல்ல இன்ஜினியர், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல அப்படிங்கிற வார்த்தை இப்போ சேர்த்த வேண்டியிருக்கு. ஒரு நல்ல இன்ஜினியர், ஒரு நல்ல டிசைன், நல்ல வேலை பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால் காஸ்ட்டை சேவ் பண்ணி வேகமாக வீடு கட்டி முடிக்க முடியும். கட்டாயம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு இன்னும் கூட. ஆனால் நமக்கு நேரமின்மையால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலே பல விஷயங்கள், ஒரு சாமானியன் தன்னோட வீட்டை குறைந்த விலையில் கட்டுவதற்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து நேயர்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நேயர்கள் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியின் நிலையத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.